வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பௌர்ணமி வருகிறது. பௌர்ணமி அன்று சத்யநாராயணா பூஜையை பற்றி முழு விவரமாக பார்க்க போகிறோம். சத்யநாராயணா பூஜை எப்படி செய்வது, எந்த நேரத்தில் செய்வது, என்ன விரதம் இருப்பது, எப்படி முறையுடன் நாம் பூஜிப்பது என்பதை நாம் நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் வாங்க. வருகின்ற 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமி வருகிறது. அந்த பௌர்ணமி தினத்தில் தான் நாம் சத்யநாராயணா பூஜை செய்ய வேண்டும். அது எப்படி செய்வது, எப்படி பூஜை அனுஷ்டிப்பது என்பதை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலில் பல ஆன்மீக குறிப்புகள் மற்றும் மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை கொடுத்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு சத்யநாராயண பூஜையை பற்றி மற்றும் பௌர்ணமி அன்று எப்படி அனுஷ்டிப்பது என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் முழு விவரமும் தெரியும். சத்யநாராயணா பூஜை என்பது மிக மிக சக்தி வாய்ந்த அற்புதமான பூஜை. இந்த பூஜை பௌர்ணமி அன்று தான் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதாவது பௌர்ணமி அன்று முழு நிலவு இருக்கும் பொழுதுதான் நாம் இந்த பூஜையை செய்ய வேண்டும். இந்த பூஜையை ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் செய்யலாம். பௌர்ணமி அன்று காலையில் குளித்துவிட்டு எந்த ஆகாரத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் வீட்டை முழுவதும் சுத்தம் செய்துவிட்டு வீடு முழுவதும் மாக்கோலம் போட்டு மனைப்பலகையில் மாக்கோலம் போட்டு சத்யநாராயணா படத்தை எடுத்து வைக்க வேண்டும். மகாவிஷ்ணுவின் ஓர் அம்சம்தான் சத்யநாராயணர். ஏனெனில் அந்த நாட்களில் முழுவதும் விஷ்ணு சகசரநாமத்தை திரும்ப திரும்ப சொல்லி நாம் பாராயணம் செய்ய வேண்டும். விஷ்ணு ஸ்லோகங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பூஜையை வீட்டில் பூஜை அறையிலே நாம் செய்யலாம் அல்லது ஹாலிலும் செய்யலாம். அதாவது ஒரு சிறு மண்டபத்தை அமைக்க வேண்டும். மண்டபத்தின் 2 புறத்திலும் வாழை மரங்களை கட்ட வேண்டும். மண்டபத்திற்குள் ஒரு மனையை போட்டு மனை மீது மாக்கோலம் போட்டு சத்யநாராயணா படத்தை வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் விக்கிரகம் எடுத்து சத்யநாராயணா விக்கிரகத்தை நாம் எடுத்து கொள்ள வேண்டும். மண்டபத்தை மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்க வேண்டும். பின்பு சத்யநாராயணா படத்தை நன்றாக துடைத்துவிட்டு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். நீங்கள் ஒரு மனை மேல் உட்கார்ந்து கிழக்கு முகமாக உட்கார்ந்து நாம் பூஜை செய்ய வேண்டும். உங்களுக்கு இடது பக்கத்தில் 2 வாழை இலையை விரித்து அதன் மேல் அரிசியை பரப்பிக் கொள்ளுங்கள். அதன் மீது ஷட்கோண வடிவத்தில் நாம் வரைய வேண்டும். அதன் மேல் கலசத்தை வைக்க வேண்டும். கலசத்தை, அதாவது சொம்பை சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. அதன் மேலே மஞ்சள் பூசிய தேங்காய் வச்சிடுங்க. பிறகு அந்த கலசத்தை மாவிலை தோரணங்களால் அலங்கரித்து அதன் மேல் பூக்களால் அலங்கரித்து கொள்ளுங்கள். கலசத்திற்குள் நீர் நிறைய நிரப்பவும். பின்பு விநாயகரை மனதாக நினைத்து பூஜையை ஆரம்பிக்கலாம். விஷ்ணு ஸ்தோத்திரங்கள் மற்றும் சத்யநாராயண ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டே பூக்களால் நாம் அர்ச்சிக்க வேண்டும். பிறகு சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் அல்லது வடை வைத்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அடுத்து தூப தீபம் காண்பித்து கற்பூரத்தை காண்பித்து சாம்பிராணி போட்டு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். மாலை பொழுதில் பரிபூர்ண சந்திரத்தை நாம் தரிசித்து நிவேதன பொருட்களை மற்றவர்களுக்கு விநியோகம் செய்து
அவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க வேண்டும். சத்யநாராயணா பூஜை மற்றும் விரதத்தை மேற்கொள்வதற்காக நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை கண்டிப்பாக அடுத்த சத்யநாராயணா பூஜை நீங்கள் செய்வதற்கு முன்பே அதை நிச்சயமாக கண்டிப்பாக சத்யநாராயணன் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம். பௌர்ணமி தினத்தன்று அன்னை பராசக்தி மற்றும் சத்யநாராயணனை நாம் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த பௌர்ணமி தினத்தில் அன்னை தேவி பராசக்தியை நாம் வழிபட்டால், அவளுக்கு பூஜை செய்து வழிபட்டால் மற்றும் சத்யநாராயணை பூஜை செய்து வழிபட்டால் நமக்கு மிகவும் சிறப்பு பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி தினத்தன்று வீட்டிலும் கோவிலிலும் நாம் கோலமிட்டு சத்யநாராயணனை நினைத்து நாம் வழிபட்டு வணங்கி வந்தால் நமக்கு சிறப்பு பலன்களை அள்ளி தரும் என்பது ஐதீகம். சத்யநாராயணா பூஜை என்பது காக்கும் கடவுளுக்கு சத்யநாராயணனுக்கு நாம் செய்யும் பூஜையாகும். பெருமாள் எடுத்த பல அவதாரங்களுள் சத்யநாராயணன் என்ற அவதாரமும் ஒன்றாகும். திருமணம், வீடு, மனை வாங்கும்போது மற்றும் திருவிழாக்களின் போது இந்த சத்யநாராயணா பூஜை அனுஷ்டிக்கப்படுகிறது. அதாவது வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து இந்த பூஜை அனுஷ்டிக்கப்படுகிறது. சத்யநாராயணா பூஜை என்றாலே வெற்றி பூஜை என்பது ஐதீகம். எப்பொழுதுமே எந்த பூஜை செய்தாலும் வீட்டிலும் வாசலிலும் நாம் கோலமிட வேண்டும். பிறகு பூஜை அறையில் உள்ள எல்லா படங்களையும் துடைத்துவிட்டு சந்தனம், குங்குமம் வைக்க வேண்டும். நமக்கு என்ன குறை இருக்கிறதோ அதை கடவுளிடம் நன்றாக பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த பூஜையை நீங்கள் துவங்க வேண்டும். தூப தீபம் காண்பித்து கற்பூரத்தை காட்டி இந்த பூஜையை முடிவு செய்யலாம். அதிசக்தி வாய்ந்த சத்யநாராயணா பூஜையை நாம் அனுஷ்டிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் உண்டோ அது நிவர்த்தியாகும். வீடு வாங்க வேண்டும் என்பவர்களுக்கு வீடு வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக வீடு நம்மை தேடி வரும். புத்திர பாக்கியம் கிட்டும். திருமணம் கைகூடி வரும். மனை வாங்குவோருக்கு கண்டிப்பாக மனை வாங்குவார்கள். அந்தஸ்து, அதிகாரம் கூடும் மற்றும் செல்வ வளம் கூடும் மற்றும் செல்வ செழிப்பாக அந்த குடும்பம் விளங்கும். இப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த அற்புதமான இந்த சத்யநாராயணா பூஜை மிகவும் எல்லோரோடையும் அனுஷ்டிக்கப்படுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நாம் சத்யநாராயணா பூஜையை அனுஷ்டிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் பல வெற்றிகளை காணலாம் மற்றும் நற்பலன்கள் நம்மை தேடி வரும் என்பது ஐதீகம். மற்றும் நாம் நினைத்தது நடக்கும் மற்றும் நமக்கு பலன் தேடி வரும் என்பது ஐதீகம். இன்றைய தினம் பௌர்ணமி அன்று சந்திர பகவானுக்கும் நாம் பூஜை செய்யலாம். அதுவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும். அதாவது சந்திரன் முழு நிலவாக தோன்றும் போது அந்த நேரத்தில் வெளியில் நாம் ஒரு விளக்கு, அதாவது வெள்ளி விளக்கு இருந்தால் வெள்ளி விளக்கை ஏற்றலாம். மற்றும் தாம்பாளத்தில் நாம் அதாவது கற்கண்டு பொங்கல், பால் மற்றும் பால் பாயசத்தை வைத்து நாம் நைவேத்தியமாக படைக்கலாம். மற்றும் சந்திரனுக்கு மிகவும் பிடித்த வெள்ளை நிற பூக்கள், மல்லிகை பூ கொண்டு அர்ச்சிக்கலாம். வெள்ளை தாமரை கொண்டு அவரை அர்ச்சிக்கலாம், பூஜை செய்யலாம். சத்யநாராயணா பூஜையை நாம் வீட்டில் பௌர்ணமி தோறும் செய்ய நமக்கு சுபிட்சம் கிட்டும் மற்றும் அந்த குடும்பம் முன்னுக்கு வரும். அதாவது வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவர் மற்றும் திருமண தடை போன்ற அனைத்து தடைகளும் விலகும் மற்றும் சகல ஐஸ்வர்யமும் அந்த வீட்டில் தாண்டவம் ஆடும் மற்றும் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் போன்ற அனைத்தும் அந்த வீட்டில் குடியேறும் என்பது நம்பிக்கை.
சத்யநாராயணா பூஜையை வீட்டில் அனுஷ்டித்தால் அந்த வீட்டில் உள்ள துர்சக்திகள் துர்தேவதைகள் மறையும் மற்றும் கெட்ட சக்திகள் விலகும் மற்றும் எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை சிந்தனைகள் ஒழியும் என்பது நம்பிக்கை. சத்யநாராயணா பூஜையை விரதமிருந்து நாம் அனுஷ்டித்தால் நமக்கு வெற்றி உண்டாகும் மற்றும் காரியங்கள் கைகூடும் என்பது நம்பிக்கை. சரி அன்பர்களே, இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்த்தோம்? சத்யநாராயணா பூஜை நாம் எப்படி செய்வது, எப்படி விரதம் இருப்பது, என்னைக்கு நாம் செய்வது என்பதை முழு விவரமாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். இதன் மூலம் நமக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் ஏற்படும், நமக்கும் புண்ணியம் கிட்டும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.